கோவளம்லேருந்து இப்போ ஈசிஆர் ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஜாயிண்ட் வந்து ஈசிஆர் ரோடு. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து முட்டுக்காடு ஏரி அப்படின்றது சொல்லுவேன். ஏரியும் இந்த சைடு தான் கடல் இருக்குது. ஏரியும் கடலும் ஒன்றா கலக்கிற அந்த பாயிண்ட்டு தான் வந்து சொல்லுவாங்க. இங்கே தூரமாக தெரிகிற அந்த 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 பாறைக்கு தான் நான் போக போகிறேன். அங்கே நிற்கிற சொல்லுவாங்கன்னா ராக்வி பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பாறையில் நின்று தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் இன்றைக்கி. இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். இது வழியாக தான் வரணும். இந்த இந்த பார்வைக்கு வந்து இது வழியாக தான் வரணும். கொஞ்சம் பேர் உள்ளே போயிட்டுருக்காங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காண்டி. குப்பையாக தான் இருக்கும், அந்தளவுக்கு க்ளீனாக இருக்காது. ஏன்னா இங்கே மேக்ஸிமம் யாரும் வரமாட்டாங்க இந்த ஏரியாவுக்கு உள்ளக்க. ஏன்னா கொஞ்சம் இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. எல்லாம் ப்ரைவேட்டில் வந்து அவங்க ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுட்டு நிறையா பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:20 ஆகுது. ஆக்சுவலாக ரொம்ப லேட்டுன்னா வந்தது 6 மணிக்கெலாம் வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இங்கே பக்கத்தில் வந்துட்டேன்னா இந்த ராக்வி பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டேன். ஆப்போசிட் குப்பையெல்லாம் நிறையா ஜாஸ்தியாக இருக்கும், பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி டைமில் நம்ம தூண்டி போட்டு மீன் பிடிக்கும்போது தூண்டி போய் அதை சிக்கணும். அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அடிக்கடி அதை எடுத்து வெளியே போட்டுகிட்டே இருக்கணும். மண்ணை ஃபுல்லாக அடிச்சு போயிருக்கு பாருங்கள். சரி ஒரு பார்ப்போம். ஒன்றுக்கு ஓகே. ஸோ இதான் அந்த ராக்வி பாயிண்ட்டு கோவலமில். டைம் வந்து ஒரு 8:30 இருக்கும். இது அங்கே நம்ம நின்று காமிச்சோம் இல்லையா ஒரு பிரிட்ஜு, அதான் அது பேக் சைடு இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பிரிட்ஜு நான் காமிச்சது இங்கே நின்றுட்டு. இதுதான் அந்த பாயிண்ட்டு தான் வந்து இந்த கடலும் அந்த ஏரியும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் இது. அதுக்காக தான் இந்த 2 பார் வச்சுருப்பாங்க. இந்த சைடு ஒரு ராக் வியூவும் அந்த சைடு ஒரு ராக் வியூவும் அந்த மண் அரிப்பை வந்து தடுக்கிறதுக்காண்டி வச்சுருப்பாங்க. சொல்லுவாங்க கோவளமில் வந்து ஒரு நிறையா ஃபிஷிங் பாயிண்ட் இருக்குது. அதில் வந்து இது ஒரு பாயிண்ட்டு. நிறையா பெரிய ஃபிஷ்லாம் பிடிப்பாங்க. நம்ம போடுற இறைக்கு ஏற்ற மாதிரி அந்த தூண்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபிஷ்லாம் மாட்டும். லைன் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து இதில் அந்த சேனலை விட்டுருக்கேன்ல, இதே மாதிரி எல்லாத்துலேயுமே கொண்டு போய் விட்டுட்டு கடைசியாக வெளியே வரும். இதில் வந்து அந்த நரம்பை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்விவல்னு சொல்லுவாங்க, இதை திருகுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து கேஸ்டிங் பண்ணும்போது கடலுக்குள்ளே எரியும் போது இது சுற்றிக்கிட்டே போச்சுன்னா நிச்சயம் வந்து நம்மளுக்கு நரம்பு வந்து சிக்கலாகாது. நம்மளோட வெயிட்டை உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி கொஞ்சம் வெயிட்டு போட்டிருக்கோம். இதில் சேம் அதே மாதிரி தான். இதில் போய் எடுத்து இதில் நான் ஹூக் பண்ணிட்டேன், மாற்றியாச்சு. அதே மாதிரி இந்த கலர் போட்டு பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நான் இதில் ஹூக் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் கழித்து ஒரு ஃபிஷ்ஷு மாட்டியிருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு செட் பண்ண ஹூக் இல்லை இது. ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷு பிடிச்சி காட்டணும் அப்படின்றனால தான் நான் வெயிட் பண்ணேன். இது வந்து இது இப்போ பிடிச்ச 2வது ஃபிஷ். இது சேம் அதே ஹூக்கில் தான், சின்ன ஹூக்கில் தான் போட்டுருக்கேன். இருக்குது மீன் வந்து இந்த கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பிடிச்ச மீனை. செகண்டாக உள்ளது தான் வந்து தேர்ட் ஃபிஷ்ஷு. இதுவும் சேம் அதே ஃபிஷ்ஷு தான். கடுப்பாக இருக்குது, இதுவே மாட்டிக்கிட்டு இருக்குது. வேறு எந்த மீனுமே மாட்டலை. இப்படி கட்டக்கூடாது, ஆனால் நான் வேறு வழி இல்லை, வேறு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. சரி எப்படியாவது மீன் பிடிச்சி காட்டணுமே அப்படின்றதுனால தான் இதே இந்த ப்ரைடுன்னு சொல்லுவாங்க, இந்த நூல்லையே வந்து கூக்கு மாட்டி மீன் பிடிச்சிருக்கோம். நம்ம நிறையா பறவைகள்லாம் இருக்குது ஃபுல்லாக.
ஒரு ஃபெலிகான் பேர்டு ஒன்று இருந்தது, அதை காணோம், போயிடுச்சு. அதோ 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 இருக்குது, இதோ பறந்து வருது பாருங்கள். இது ரொம்ப நேரமாக மீன் பிடிச்சிட்டு இருந்துச்சு என்ன மாதிரி. இதுக்கும் ஒன்றும் மாட்டில் போல, அதனால கிளம்பி வச்சு சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த 3 மீன் தான் இன்றைக்கி பிடிச்சேன். ரொம்ப சின்ன சின்ன மீன். சரி இதை கொண்டு போகிறதுக்கும் இப்போது இஷ்டம் இல்லை, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை தூக்கி அப்படியே கடலுக்குள்ளே இருந்துச்சு பெரிய மீன் சாப்பிட்டு போகிறேன். எல்லாம் சின்ன சின்ன மீனாக இருக்கிறனால எல்லாம் சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்குங்க.